அதாவது இந்த அல் குர்ஆன் வசனங்களை ஏன் ஓத வேண்டும், இதனை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் இதை ஓதுபவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அமலை நாம் பின்பற்றி செய்வது சுன்னத்தாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் சூரா ஆல இம்ரானின் கடைசி 10 வசனங்களையும் 190 முதல் 200 வரையான அந்த கடைசி 10 வசனங்களையும் ஓதுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 183வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. இந்த சூறாவை ஓதுவதால், இந்த கடைசி 10 ஆயத்துக்களையும் ஓதுவதால் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை அறிய முடிகின்றது, ஈமானை உறுதிப்படுத்தப்பட முடிகின்றது, நரக வேதனை, சுவனத்தின் மகிழ்ச்சி ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்களையும் தூங்கி எழுந்தவுடன் ஓதுவோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب لا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم وبئس المهاد لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار وإن من أهل الكتاب لمن يؤمن بالله وما أنزل إليكم وما أنزل إليهم خاشعين لله لا يشترون بآيات الله ثمنا قليلا أولئك لهم أجرهم عند ربهم إن الله سريع الحساب يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. இப்பொழுது அதனுடைய கருத்துக்களை பார்க்கலாம். அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களின் மீது சாய்ந்தும் அல்லாஹ்வையே நினைத்து வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை பற்றியும் சிந்தித்து, என் இரட்சகனே, நீ இவற்றை வீணாக்க படைத்து விடவில்லை, நீ மிக தூயவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக என்றும்,
எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நீ எவரை நரக நெருப்பில் புகுத்தினாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவுபடுத்திவிட்டாய். இன்னும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் ஒருவரும் இல்லை என்றும், எங்கள் இரட்சகனே, உங்கள் இரட்சகனை விசுவாசியுங்கள் என்று எங்களை விசுவாசத்தின் பால் அழைத்தோரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவியேற்று நாங்களும் அவ்வாறே விசுவாசம் கொண்டோம். எங்கள் இரட்சகனே, ஆதலால் நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டும் நீக்கியும் விடுவாயாக. மேலும் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்கச் செய்வாயாக என்றும், எங்கள் இரட்சகனே, இன்னும் உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. மறுமை நாளில் நீ எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டாய் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆதலால் அவர்களுடைய இரட்சகன் அவர்களுடைய இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து கொண்டான். காரணம், உங்களில் ஆண் பெண் இருபாராலிலும் எவர் நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக நான் அதை வீணாக்கிவிட மாட்டேன். ஏனென்றால் உங்களில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்த போதிலும் சிலர் மற்ற சிலரில் உள்ளவர்தான். ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடில்லை. உங்களில் ஹிஜ்ரத்து செய்து தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியும் பிறரால் வெளியேற்றப்பட்டும் என்னுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டும் யுத்தம் செய்தும் அதில் கொல்லப்பட்டும் விட்டனரே, அத்தகையோர் அவர்களுடைய பாவங்களான தீயவைகளை நிச்சயமாக நான் அவர்களை விட்டும் நீக்கிவிடுவேன். நிச்சயமாக அவர்களை நான் சுவனபதிகளிலும் பிரவேசிக்கச் செய்வேன். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூறுவான். இது அல்லாஹ்விடமிருந்துள்ள நற்கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் இன்னும் இதனை விட மிக அழகான வெகுமதியும் இருக்கின்றது. நபியே, நிராகரிப்போர் பெரும் வர்த்தகர்களாகவும் தனவந்தர்களாகவும் ஆடம்பரமாக நகரங்களில் திரிந்து கொண்டிருப்பது உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். இது குறைந்த சுகமாகும். பின்னர் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான். அது தங்குமிடத்தில் மிக கெட்டது. ஆயினும் தங்கள் இரட்சகனுக்கு பயந்து ஒழுங்காக நடந்து கொள்கின்றார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும். இன்னும் அல்லாஹ்விடம் இருப்பது நல்லோருக்கு மிகச் சிறந்ததாகும். விசுவாசம் கொண்டோரே, நிச்சயமாக வேதத்தையுடையோரில் அல்லாஹ்வையும் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட மற்றவைகளையும் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக விசுவாசம் கொள்கின்றவரும் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை சொற்ப கிரயத்திற்கு விற்றுவிட மாட்டார்கள். இத்தகையோருக்கு அவர்களுடைய கூலி அவர்கள் இரட்சகனிடமிடத்தில் மகத்தானதாக இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். விசுவாசம் கொன்றோரே, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். மேலும் எதிரியை சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் எதிரியை எதிர்க்க எந்நேரமும் சித்தமாயிருங்கள். அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள்.